ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் குரு சுக்கிரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய சேனலை பாக்குறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொரு கர்ம வினைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதை தாண்டி எப்படி பயணிக்கணும், அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. கால புருஷனுக்கு 12ஆம் வீட்டத்துல மீனராசில சுக்கிரபான் உச்சமாகிறாரு. இது லாப சுக்கிரன். யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். யாராச்சும் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியை வந்தா ஜாதகம் எடுத்து பார்ப்பாம பாருங்க, ஏதாச்சும் யோகம் இருக்குமா? திடீர் யோகம். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், உல்லாச காரு பங்களா, இதுக்கு எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. இனிப்புக்கு காரகர், நடிப்புக்கு காரகர், கலைக்கு காரகர், இசைக்கு காரகர். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் மீனராசில உச்சமாகி சஞ்சாரம் செய்யறார். அப்ப எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி தாய் உள்ள குணம் உள்ளவங்க தான் அந்த கடகராசி என்பர்கள். இதுலயுமே அன்பான குணங்கள் இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 4ஆவது வீடு அப்படின்னாவே ஒரு அன்பு செலுத்தக்கூடிய இடம் இந்த கடகம் அப்படிங்கிறாங்க. இதோடைய உருவம் பாருங்க, நண்டுடைய உருவத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஒரு இலக்க நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. கடகராசியில பிறந்துட்டா அவங்க பின்னாடி என்ன நடக்குதான் யோசிக்க மாட்டாங்க. ஆனா அந்த கடுமையான இலக்கா இருந்தாலும் பாருங்க, நண்டு எதுலையும் ஏறும் பாருங்க. அது மாதிரிதான் கடுமையான பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் சரி எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கடகராசி என்பட்ட இருக்கும். இவங்க ஒரு லட்சியவாதி, ஒரு லட்சியத்தை அடைகிறதுக்கு எவ்வளவு தூரம் போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. நிறைய கற்பனை இருக்கும். கடகத்தினாவே பிறந்தடாவே கற்பனை இல்லாத மனிதனே கிடையாது. ஏன்னா இது இதோடைய அதிபதி யாரு? சந்திர பகவானா வர்றார். அப்ப கற்பனை திறன் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட. ரொம்ப கலைகளை ரொம்ப விரும்புவாங்க. ஒரு 10 இடத்துல ஒரு 10 பேருக்கு நல்ல ஒரு டீச்சிங் லைனா இருக்கட்டும், இல்ல சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே பாருங்க இந்த கடகராசி என்பவர்கள் நிறைய இருப்பாங்க. ஆசிரியர் வேலைனாவே கடகம் தான். எங்கேயும் அங்கே ஆசிரியர் வேலைக்கு இவங்க போவாங்கன்னா, இந்த ராசியில யாருக்கு உச்சமாகறாரு? குருபாவன் உச்சமாகறாரா? அப்ப 4 பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்து கௌரவமா இவர் இருப்பாரா? கண்டிப்பா சொல்லலாம். இவரை மதிச்சாதான் இவர் மத்தவரை மதிப்பாரு. இது கடகத்துடைய பொதுவான குணம். இவருக்கு மதிப்பு தானா தேடி வரணும் அவசியம் இல்லை, இவரை தேடி வரும். அது மாதிரி இவருடைய குணத்தை மாற்றிப்பார். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த கடகராசி என்பவர்கிட்ட நம்ம நிறைய சொல்லலாம். அவனையா தங்கமான மனுஷையா, ஒரு மனிதர் கூட கெட்டதுன்னு நினைக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனை போயிட்டு இப்ப தப்பா பேசுறீங்கன்னு சொல்ற அளவுக்கு அவருடைய குணங்கள் இருக்கும் கடகத்துல. குடும்பத்தை தாய் மாதிரி சுமக்கக்கூடிய கேரக்டர் கடகம் தான். அதனால ஒரு அன்பான தன்மையான குணம் அப்படிங்கிறது தான் கடகம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம சேனல் அனைத்து கிரக பயிற்சியுமே கொடுக்குறோமே. குரு பயிற்சி,
இதுக்கு முன்னாடி ரீசெண்டா குரு பேச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நிறைய ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க கடகராசி என்பர்கள். அடுத்து மாத பலன், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா இதுக்குமே கிரக பயிற்சியும் பாருங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. ஏன்னா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு ஆன்மீக பயணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கடகராசி என்பர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்களேன், கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்றேன். நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். என்னுடைய இறை சிந்தனை. நான் இது ஏன் எல்லாத்துக்கும் பொது பலன் நான் சொல்றேன்னா, நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஃபுல்லாவே, ஆயுள் நட்சத்திரம் ஃபுல்லாவே 4ஆம் பாதத்துல பிறந்திருப்பீங்க. உங்க 3 நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசை புத்தி நடக்குது, இப்ப இந்த விஷயம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது அப்படிம்பாங்க. இந்த வயசுக்கு அப்புறம் அவர் வெளிநாடு போவார், இந்த வயசுக்கு அப்புறம் வீடு கட்டுவார், இந்த வயசுக்கு அப்புறம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் இந்த வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு திசா புத்தியை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப இந்த திசை நடக்குது, இந்த கிரகத்தோட தன்மை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, இப்ப இதுல நல்லா ஒரு சூப்பரா இருக்கும், அனுகூலமா இருக்கும், வெற்றியா போவீங்க, அஷ்டம சனி வந்தாலும் பாதிக்காது, ஏதாவது சொல்லுவாங்க. திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதுதான் மெயினா நம்ம இது எல்லாமே பொது பலனை பார்த்துக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசைகள் புத்திகள் நடக்குது, அந்த கிரகம் நீங்க பிறக்கும் போது நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப லக்னத்தை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. 9 நவகிரகளை உங்க லக்னத்தை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. ஒண்ணு கிடையாது. நம்ம பிறக்கும் போது ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க நோட்டை, அவ்வளவுதான். நம்முடைய ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அந்த கிரகம் இந்த வயசு வரும்போது இந்த கிரகம் உங்க உடம்புல இயங்குது. அப்ப இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு பத்தி அந்த கோச்சார கிரகம், இதுவும் அந்த ஒளிய தன்மையை கொடுக்கும். அப்ப விதியில நல்லா பிறக்கும் போது நல்லா இருந்தாதான் இப்ப கொடுக்கக்கூடிய ஒளி அது நல்லதா கெட்டதா பார்த்து பலனை கொடுக்கும். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியம் பாருங்க. திசா புத்திங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் எல்லா வீடியும் ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுக்கணும்னு சொல்லி எல்லா வீடியும் நான் கொடுப்பேன். ஏன்னா உயிரை மீறி உடல் வேலை செய்யாதுங்க. நம்முடைய பிறப்பு ஜாதகம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, இதுதான் முடிவு பண்ணும். இதுக்காண்டி பிறந்திருக்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல ஒரு உயிர் வந்து ஜனனம் ஆகாது. கரெக்டா இந்த வயசு வரும்போது நீங்க உனக்கு இது நடக்கும்னா கண்டிப்பா அந்த விஷயத்த தாண்டிதான் வரணும். அந்த பாதிப்பை எப்படி குறைக்க முடியும்? பரிகாரம் மூலமா குறைக்கலாம், அவ்வளவுதான். பெருசா உள்ளத சின்னதா குறைக்கக்கூடிய இதுல இருக்குன்னா பரிகாரத்துல இருக்குது. ஆனா அதை சுத்தர அந்த கோயிலுக்கு போனா சரியாகணும்னா சொல்ல முடியாது. பெருசா உள்ளது சின்னதா குறைக்கலாம், தான் பரிகாரங்கிறது. அதெல்லாம் நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள்லாம் நிறைய ஒரு பரிகாரத்தை ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கோயிலுக்குமா அந்த தன்மை குறையுது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப பரிகாரங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பரிகாரத்துல நிறைய விஷயம் இருக்குது. பரிகாரத்துல உணவு முறை பரிகாரம் இருக்குது, தெய்வ வழிபாடு பரிகாரம் இருக்குது. பரிகாரம் அவருக்கு பலிக்கணும். அப்ப ஜாதகத்துல பரிகாரம் பண்ணக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. சரிங்களா? அதனாலதான் எல்லா வீடியும் நான் ஒரு பொது பலனா பாருங்க, வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு விஷயம் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்குது. இப்ப இந்த கிரகங்கள் உங்களுக்கு எது மாதிரி இந்த சுக்கிர பகவான் ஒளியை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முடியல கடைசி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி பாருங்க, ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் பாவகத்துல, அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவத்துல, கடகராசி 8ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பார்த்தா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டா பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில வந்து சஞ்சாரம் செய்வார். 13, 14ஆம் தேதிக்குள்ள வந்துருவார். மேஷ ராசிக்கு அவர் பயிற்சி ஆயிடுவார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 9ஆம் பாவத்துக்கு வர்றார், அதாவது மீன ராசிக்கு. மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறார், அவரு உங்களுக்கு என்ன அதிபதினு பாக்கணும்ல. அதாவது உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய கிரகம். கடகராசிக்கு ஒரு வீடு, இடம், பூமி, சுகம், இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் சொல்றாங்க.
அடுத்து கடகராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா அந்த சுக்கிர பகவான் சொல்றாரு. லாபம் மட்டும் கொடுக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி இந்த சுக்கிர பகவான் தான். கடகராசில இருந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி 11ஆம் இடமா வரும். அப்ப உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, தொழில், லாப, வருமானம், இது எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானா வர்றார். அப்ப இந்த சுக்கிரன் இந்த வேலையை தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதான் அவருடைய வேலை. இவருடைய வேலை என்னன்னா, சுக்கிர பகவானுடைய வேலை கோச்சாரத்துல சுத்தி வரும்போது இந்த பலனை அவர் கொடுக்கணும். அப்ப ஜாதகத்துல தூக்கி மேட்ச் பண்ணி பார்க்கணும், சுக்கிரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நல்லா இருந்துட்டா எப்ப அப்படி இருப்பார், நான் சொன்ன விஷயத்த அப்படியே தூக்கி அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாரு. அஷ்டம சனி தான் வேலை செய்யும். அஷ்டம சனி வேலை செஞ்சாலும் சுக்கிரன் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா திடீர் யோகம்னா யாருங்க? சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, எதிர்பாராம லைஃப்ல டக்குன்னு நடக்குதுன்னா அவன் சுக்கிர பகவான் தான், வேற யாருமே காரணம் கிடையாது. பெரிய பணத்துக்கு தான் குரு, நல்லா பாத்துக்கணும். பெருங்கொண்ட பணத்துக்கு குரு. இது மாதிரி சின்ன ஒரு டக்குன்னு ஒரு மனிதனை டக்குன்னு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான். அதாவது சுக்கிர தசை வந்துட்டா ஜாதக நோட்டத்தை எடுத்துருவாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போய் பாருங்க, வேகமா பார்ப்பாங்க. ஆஹா, சுக்கிர புத்தி வந்துருச்சு, சுக்கிர தசை வந்துருச்சு, ஏதாச்சும் யோகம் இருக்குமா நம்ம லைஃப்ல கிடைக்குமா? ஏன்னா சுக்கிரன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த அந்த காலகட்டம் முடிகிறோம்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் சுக்கிர பகவானுடைய வேலை. அவர் போய் எங்க நிக்கிறாரு? 9ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு பாருங்க, பாக்கியஸ்தானத்துல. ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன்னா, நம்ம ஜாதகத்துல 9ஆம் இடத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும். அது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்துதான் அது பலனை கொடுக்கும். அதுலயும் சுச்சுமா இருக்கு. உள்ள நட்சத்திரத்தையும் பார்க்கணும், எடுத்து பார்த்துக்கணும். ஒருவேளை 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும், அது வாங்கின சாரம் 6ஆம் கடனுக்குள்ள அதிபதி சாரத்துல நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு இப்போ ஓஹோன்னு சொல்ல முடியாது, அங்க கடன் பிரச்சனை போயிட்டு இருக்கும். இது மாதிரியும் அமைப்புல இருக்குது. அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் கோச்சாரத்தை சுக்கிரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு, இப்ப டாப்ல கொண்டு வைப்பார். வச்சதான் போறாரு, வைக்கதான் போறாரு. கடகராசி என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைமிங் இருக்கு. இதே யாருக்குமே சரி, குருவும் சனி பகவான் சரியா இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு? இப்ப அஷ்டம சனி சில பேர் சொல்றாங்க, அஷ்டம சனி பாதிக்கணும். ஒரு சில பேர் அஷ்டம சனி யோகத்தையும் கொடுக்குது. அது தெரியுங்களா? யோகத்தையும் கொடுத்ததுக்கு நான் நிறைய ஜாதகம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இந்த அஷ்டம சனி வந்த பிறகுதான் அவருக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்காரு. அப்போ சுய பிறப்பு ஜாதகம் சனி பகவான் நல்ல ஒரு பிறப்பு ஜாதகம் நல்ல ஒரு பலமா இருந்திருக்காரு. அவர் சொல்றாரு, அஷ்டம சனி வந்த பிறகுதான் எனக்கு வீடு, இடம், பூமி எல்லாமே வந்துச்சு. இப்போ ஜாதகம் சனி பகவான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்ப சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறது யாரும் தடுக்க முடியாது தெரியுங்களா? அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதான் சனி பகவான். சரிங்களா? என்னை பொறுத்தவரையும் பாருங்க, சனி பகவான் பாருங்க 8ஆம் பாவத்துல நிக்கிறாரு. எங்க? 8ஆம் பாவத்துல, அதாவது அஷ்டம சனின்னு சொல்றாங்க. அப்ப சனி பகவான் சரியாலாம் என்ன பண்ணிருப்பாருன்னா, எதிர்பாராத ஒரு கண்டத்தை கொடுத்திருப்பாரு. நல்லா பாருங்க, எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திச்சிருப்பாங்க. எப்படி சந்திப்பாங்க? சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எது? குருவோட சரது இப்ப போறாரு. வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு தடைகள், தாமதங்கள், பிரச்சனையை சந்திச்சாரு கேட்டு பாருங்க, ஆமா பாரு. இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு மனவர்த்தத்தை சந்திச்சாருன்னு கேட்டு பாருங்க, ஆமா பாரு. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இடத்துல, பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் போல சந்திச்சா கேட்டு பாருங்க, ஆமா பாரு. படிப்பு கல்வியில மாணவ மணிகளும் பாருங்க, கல்வியை ஒரு சில விஷயத்த தடை பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த ஒரு தாமதப்படுத்தி கொடுத்திருப்பாரு. வேலை உத்தியோகத்திலயும் ஒரு மந்தமான தன்மை, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா எனக்கு என்ன பொறுத்த கொடுத்திருப்பாரு. மெயினா நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம் மாறினா கேட்டுப்பாங்களே, நிறைய பேர் மாறி இருப்பாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க சரி, இங்க லோக்கல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும். வெளியூர் இடத்தை மாத்திருப்பாங்க. வேலை உத்தியோகத்துல கலகம் இருக்கும், ஒரு பிரச்சனை வம்போலக்கு எல்லாமே ஒரு சில தடைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க கடகராசிக்காரங்க. குருவும் சனி பகவானும் இல்ல சரியா இல்லாவிட்டால், தாய்மாமா உறவா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே சரியா இருக்கு. பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர், அவச்சொல்லு வாங்குறது எல்லாமே பார்த்திருப்பாரு. இது எல்லாமே கடகராசிக்கு எப்படின்னா ஒரு அவமானம். இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க. லைஃப்ல என்னென்ன சந்திக்கணும் எல்லாமே ஒரு சில பேர் சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. இதே சனி பகவான் டாப்ல இருந்தா வெளிநாடு வெளியூர்ல டாப்பா பெரிய ஆளா வந்திருப்பாங்க. இடம் வாங்கியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் பாருங்க, இடம் வாங்கியிருப்பாங்க, பூமி வாங்கியிருப்பாங்க, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே குருவும் சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இந்த அஷ்டம சரியில கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாப்புல இருக்கு அமைப்பு. சரிங்களா? இப்ப இந்த சுக்கிரபகவான் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு பாருங்க. சுக்கிரபகவான் பாருங்க, நான் சொன்ன பலன் தான். சுக்கிரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பயங்கரமா பேசும். நல்லா பாருங்க, சுக்கிரபகவான் குருவுடைய சாரத்துல போறாருங்க. ஃபர்ஸ்ட் குருவோட சாரத்துல போறாரு, அதுக்கப்புறம்
கரெக்டா உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கரெக்டா ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உத்திரட்டாதி சனி பகவானுக்கு கால்களாக இறங்கிடுவார். சரிங்களா? சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, குருவுடைய சாரத்துல உங்களுடைய 9ஆம் வீடு பாக்கியாதிபதி சாரத்துல நிக்கிறார். அப்ப அங்க எல்லாமே டபுள் விஷயமா மாறும். அப்ப எடுத்தவனே என்ன சொல்லலாம், நம்ம எடுத்தவனே வெளிநாடு வெளியூர் யாரெல்லாம் போகணுமோ, யாரெல்லாம் ஆசை இருக்கோ கண்டிப்பா வெளிநாடு போய்க்கலாம் அப்படிங்கிற பலனை 100% ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொண்டு வைப்பார். இடம் பூமி வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும்னா கண்டிப்பா உத்திரட்டாதியத்துல சுக்கிர பகவான் போகும்போது வாங்கிருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன் வாங்கணுங்கிற அர்த்தத்தை சொல்றேன். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி, சொத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அவர் போய் எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல பாக்கியத்துல ஏறிட்டாரா? அப்ப வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, வாங்கலாமா, பூமி வாங்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. மார்ச் 30க்குள்ள பண்ணுவீங்க, இல்ல 30 தாண்டி பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த குரு பயிற்சி மார்ச் 30ஆம் தேதி தான் வருது. அதுக்குள்ள பண்ணுவீங்க, அதை தாண்டி பண்ணுவீங்க. ஏதோ வீடோ இடமோ பூமியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்குங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்கிறார். இதுதான் இங்க நடக்கும். குருவுடைய சாரத்துல இந்த போயிட்டாரே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க. வீடோ இடமோ பூமியோ ஆட்டோமேட்டிக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்திருக்கும் வச்சுங்களேன். அப்படின்னா ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடமாற்றத்தை நீங்க பண்ணிருப்பீங்க கடகராசினர்கள். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காது. அடுத்து வேலை உத்தியோகம் எவ்வளவு ஒரு தடையா இருக்கணுமே, இப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. 6ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு பகவான். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? பரணி நட்சத்திரமா? அந்த சுக்கிரன் எங்க போய் 9ஆம் இடத்துல போய் உச்சமாகறாரா? அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா ஜாதக அமைப்புல ஜாதக தசாபதி நல்லா இருந்தாலும் அப்ப வேலை கிடைச்சிடும். இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில நிரந்தரமா வேலை கிடைக்குங்க, நல்ல வேலையா கிடைக்கும். எதிர்பாராத ஒரு வேலையில உயர் பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு கண்டிப்பா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நான் வேலை உத்தியோகத்துக்கு கேரண்டி சொல்றேன். இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க நான் வேலையை வேற கண்ட்ரி மாறணும், வேற கண்ட்ரிக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன், இன்னும் கிடைக்கலன்னு வெயிட் பண்றவங்க சொல்றேன், கண்டிப்பா கிடைக்கும். நான் எல்லாமே கொடுத்துட்டேன், ரிசீம்லாம் கொடுத்துட்டேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இன்னும் ஜாயின் பண்ண முடியலன்னு மன வருத்தமா இருக்கா பாருங்க, அவங்களுக்கு தான் இப்ப கண்டிப்பா கிடைச்சிடும். வேலை உத்தியோகம், இடமாற்றங்கள் நிறைய விஷயம் கண்டிப்பா உண்டு. ப்ரொமோஷனும் போறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு. என்னை பொறுத்தவரை சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. படிப்பு கல்வி பட்டை கிளப்புவாங்க கடகராசி என்பர்கள். கடகத்து சொல்லவே நான் கற்பனை பயங்கரமா இருக்கும். கடகத்துக்கு கல்வி படிக்காதாலே இருக்க மாட்டாங்க. நல்ல அறிவு, சுயமாவே அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை. இப்ப கல்வியில பாருங்க, சுக்கிரன் போய் உச்சமாகறாரா? மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கிறோம், சூப்பரா இருக்கும், அங்கேயே வேலை கிடைக்கும். படிப்பு கல்வியை பொறுத்தவரையும் என்ன இது வந்தாலும் சரி, இந்த டேட்ல பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இனிமே கல்வியில அதிகமா மதிப்பெண் எடுக்கிறதே கடகராசியா இருக்கும். ஒரு பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கண்டிப்பா இருப்பாங்க. ஜாதகத்துல தசாபதி படிப்பு கல்விக்குள்ள தசாபதி நடந்துச்சுன்னா சூப்பரா கொண்டு போயிடுவார். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க மாணவன் எல்லாரும் சொல்றேன், தைரியமா எழுதிருங்க. அப்படிதான் அரசாங்கத்தை விட்டுறாதீங்க. சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுக்கு 2 கூடையவர் 9ஆம் போய் இருக்காரு. அப்ப உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு அரசாங்க பணமா வரணும், இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்ப இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகுது. அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க அரசாங்கமா மூவ் பண்ணிருங்க. இந்த டேட்டுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் போய் உச்சமாக போறாருங்க உங்களுக்கு 10ஆம் இடத்துல, திக்பலமாக போறாரு பாருங்க, கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம். அதனாலதான் சொல்றேன். அப்ப அரசாங்கத்துக்கு முயற்சி பண்றோமோ, அரசு மூலம் என்னெல்லாம் உதவிகள் நம்ம எதிர்பார்க்கணுமோ எல்லா உதவியும் நம்ம எதிர்பார்த்துக்கலாம். கடகராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. கரெக்டா நம்ம பிளான் பண்ணி இறங்கினா ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா அரசாங்கம் 2ஆம் வீட்டு யாரு? உங்களுக்கு கடகராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதினா சூரிய பகவான். அவர் 9ஆம் இடத்துல போய் அடுத்து 10ஆம் இடத்துல உச்சமாக போறாங்க. பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. திருமணம் பேசுங்க, கண்டிப்பா திருமண பேச்சு பேசுங்க. புதுசாக திருமணம்னா கண்டிப்பா இனிமே திருமணத்துல தடை இல்லை, நீங்க கவலையே பட வேண்டாம். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணலாம். காதல் திருமணம் கைக்குடி வரும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா கிடைச்சிடும் என்னைய பொறுத்தவரை. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சம் 11 கூட உச்சம். அப்ப மனசுக்கு பிடிச்ச பெண் வாழ்க்கையில வருது உங்க வாழ்க்கையில. அடுத்து 2வது திருமணம் சில பேருக்கு வருது. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்ச போகுது. கடகராசி என்னை பொறுத்தவரையும் 2வது திருமணம் பயங்கரமா நிறைய பேருக்கு முடிச்சிடும். திருமணத்துல எவ்வளவு ஒரு வழக்கு இருந்தா இருக்கட்டும் சரி, வழக்கு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. பூர்வீக சொத்துல நிறைய பேருக்கு இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இப்ப இந்த சுக்கிர பேச்சை சரி பண்ணி கொடுத்துருவாரு. சுகபோகமா கிடைக்கும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா பட்டையை கிளப்பிடுவாங்க. குழந்தை பாக்கியம்னா கண்டிப்பா 100% உண்டு. ஆன்மீக பயணம் நிறைய மேற்கொள்ள போறீங்க பாத்துங்க. இப்ப கோவில் வழிபாடுகள் நிறைய பேர் கடகராசிகள் பயணிப்பாங்க. இறை சிந்தனை மனசுக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ள கற்பனையா ஓடும்.
தந்தைய உடல் தாயுடைய உடல பிரச்சனை இருக்கும். இனிமேல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே மாதிரி எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே கிடைக்கும், சாங்ஷன் ஆகும். கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்கிறார் கடகத்துக்கு. அதே மாதிரி பாருங்க, அரசியல்வாதி என்னை பொறுத்தவரை அரசியல்வாதிகள்லாம் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு மாற்றமோ நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா கொண்டு போறாரு. இப்போ சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் வெற்றியை கொடுத்துரும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் அது எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபம் தான். தைரியமா இருங்க, நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மெயினா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபம் அள்ளி கொடுக்குறாரு. இந்த டைம் சூப்பர் டைம் பாத்துங்க. அப்ப எல்லாமே நீங்க என்னை பொறுத்தவரையும் நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய கேட்கிற கேள்வி கடகராசி என்பது லாட்ரி யோகம் இப்ப எடுக்க தயாரா இருங்க. வெளிநாட்டு உள்ளவங்களாம் உங்களுக்கு பயங்கரமான யோகம் இருக்கு பாத்துக்குங்க. 11 கூடையர் 9ஆம் இடத்துல உச்சமாயிட்டாருங்க. பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து கொடுக்க போறார். அதுக்காண்டி அதுலயே பணத்துல போட்டு மைண்டை ப்ரெஸ் பண்ணி அதுலயே பணத்தை விரைய பண்ணிடாதீங்க. திசா புத்தியை பார்த்துக்கிட்டு லாட்ரி யோகத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்திக்க சுக்கர வச்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போகும். அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். பொறுமையான குணங்க, ஒரு அன்பான குணம், தங்கமான மனுஷங்க. புனர்பூசத்துல பிறந்துட்டாவே நல்ல ஒரு மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் என்னன்னா இவங்ககிட்ட கேளுங்க. கரெக்டா ஒழுக்கமான சிந்தனை இருக்குங்க அவர்கிட்ட. புனர்பூசணத்துல பிறந்துட்டாவே எப்போதுமே வேலை, உத்தியோகம், வருமானத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாவா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி சூப்பரா இருக்கும். மேல் படிப்பு, வேலை, உத்தியோக மாற்றங்கள் நல்லா வரும். உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள், கமிஷன் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை பிரிக்கிறார். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு. தொழில சூப்பரான ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க. இனிமேல் தொழில மிகப்பெரிய லாபங்கள் இருக்கு. அழகான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இது எல்லாமே நீங்க வாங்கக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியில பாத்துக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, பொதுவா பாருங்க பூசத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய ஒரு கஷ்டங்க, நிறைய கஷ்டம். வாழ்க்கையில என்னென்ன நம்ம கஷ்டம் பார்க்கணுமோ எல்லா கஷ்டத்தையும் பார்த்து 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 மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளானது பூசணத்துல பிறந்தவங்க தான். இனிமே பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே பொன்னான நேரமா வருது. இதை தொட்டாலும் பொண்ணா மாறுது பாருங்க பூசத்துல பிறந்தவங்க. இனிமே டைம் நல்லா இருக்கும். நீ எது வந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு அவமான பிரச்சனை, தடைகளை, போட்டி, போராட்டத்தை, வம்பு உலக சந்திச்சிங்களோ அதுக்கெல்லாம் இப்ப ஆப்போசிட்டா இனிமே நல்லா பண்ண கொடுத்துருவாரு சுக்கிர பகவானை கிரக பேச்சு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சரியாகும். மெயினா கணவன் மனைவி பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவார். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் வேலை, வெளிநாடு வெளியூர் சம்பந்த வேலை, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. அரசியல் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அடுத்து ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில ஆயில் நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே பாருங்க பயங்கரமா புத்திசாலியா இருப்பாரு. இவர் மாதிரி அறிவு திறனை யூஸ் பண்ண முடியாது. நல்ல ஒரு அறிவாளி, சிந்தனை ஆற்றல், நல்லா செயலை வெளிக்கொண்டு போகக்கூடிய நபர் யாராவது தான் இருப்பாங்க. இப்போ ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவுமே விரைய செலவா குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா புதன் நீசமானதுனால அங்க சரியாக இல்லை. மார்ச் 30 கூட இங்க சரியான ஒரு பலனை கொடுக்கல. ஒரு சில மன வருத்தத்தை கொடுத்துருக்காரு. பெரிய செலவா வருமானத்துல, குடும்பத்துல, இன்பத்துல, உடல் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு மந்த மனத்தன்மை கொடுத்துருக்காரு ஆயில் நட்சத்திரத்துக்கு. இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது. தொழில் ரீதியா சரி, உத்தியோகத்துல சரி, இடமாற்றத்தை நிறைய பண்ண போறீங்க. கமிஷன் ஏஜென்சி, அதாவது ITF ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கல்வி நிறுவனம் வச்சு பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி வச்சு பண்ணக்கூடிய நபர்கள், அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள், ஃபேன்சி ஸ்டோர், கலை சம்பந்தப்பட்ட எல்லா ஃபீல்டும், உணவு சம்பந்தப்பட்ட துறையினா பாருங்க பட்டையை கிளப்புவாங்க. நீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா ஆரம்பியுது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.